இவரால் தான் இவர் வந்து கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஃபார் அ பிக்கர் பர்சன், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டிஜே ஸ்னேக்கோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஹம்மா இருந்தார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கூட்டிட்டு வந்தப்போ ஹீ கேவ் மீ அ பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி. Hey guys, welcome back. நான் உங்கள் ஃபேவரட் DJ Cave and இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட ஃபேவரட் டாபிக் டாப் 3 DJ mistakes. And என் கூட இருக்கிறது வந்து none other than Dr. Jayvant aka Dr. Scratch, one of my favorite Scratch Lab members. Welcome to our video series. And Jayvant, Hi. introduce yourself. So I'm Dr. Jayvant and my DJ stage name is Dr. Scratch. So I'm a working professional, working as an assistant professor, and I'm into this DJing industry. And this dream எனக்கு வந்து பாசிபிள் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவர் தான். த இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா த ஒர்க் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீ மேட் ஷெட்யூல்ஸ் ஃபார் மீ. அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்னோடய பேஜ் கூட போய் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா நான் டிஜே பண்ணுறேன்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இவர் அண்ட் மை டியூட்டர் காரன். தேங்க்யூ ஸோ மச் Jayvant, and not to forget எல்லாமே அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் காட்ஸ் சப்போர்ட், பிகாஸ் வித்வுட் காட் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். டோன்ட் யூ அக்ரி Jayvant? Definitely there is a higher power. Yes, totally. And with that being said, இப்போ வந்து first mistake, DJ mistake Jayvant is I would feel equipments. நீங்கள் equipments பற்றி நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So not using the right equipments, or even if you're using the right equipments, not using it correctly. So அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள் from a student's perspective. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு பிகினர் வந்து ஆஸ் அ மிஸ்டேக்காக நான் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவைஸ் செலெக்ஷன். ஸோ நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் ப்ளே பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கண்ட்ரோலர் வந்து வாங்கிட்டோம், அது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு கண்ட்ரோலருக்கு இப்போ சப்போஸ் ரெக்கார்ட் பாக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, செராட்டோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்கிற ஒரு டிஜேக்கு அப்போ தான் பீட் மிக்சிங், பீட் மேட்சிங் எல்லாம் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு குவான்டைசேஷன் ஆஃப் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிச் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியவே போகிறதில்ல ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் டிஜேக்கு ஆக்சுவலாக. ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு வென் வி அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தே திங்க் தட்ஸ் ஆக்சுவல் இதுன்னு ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த ரெக்கார்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செட்டிங் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ ஆஸ் அ பிகினர் டிஜேவாக ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா சூஸ் யுவர் கண்ட்ரோலர். உங்களுக்கு என்ன வந்து கண்ட்ரோலர் பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு வாங்குங்க. இப்போ எடுத்த உடனே 4 சேனல் கண்ட்ரோலர் போகிறது, அதே மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் ரேஞ்ச் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலி இது ஒரு பெரிய மிஸ்டேக். நான் வந்து கற்றுக்கிட்டது நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் வாங்கினா தான் ஒரு டிஜே ஆக முடியும்னு. பட் ஆனால் DDJ 400 சேஞ்ச் மை லைஃப் கம்ப்ளீட்லி. அதை பிகினர் லெவலில் நான் யூஸ் பண்ணும் போது கூட DDJ 400 வந்து எனக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த சாம்பிளிங்லேருந்து எல்லாமே ஒரு ஹையர் டிவைஸ் என்ன பண்ணுமோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிவைஸு எல்லாமே DDJ 400 நம்மளால் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு சாங்கே ஒரு லைவில் கம்போஸ் பண்ணனா கூட நீங்கள் சாம்பிள் டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு தாக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு உங்களுக்கே மனசில் இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். Absolutely Dr. Jayvant, well said. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரோலர் வந்து Rev 1. ஸோ அதுதான் இப்போ நான் வந்து DDJ 400க்கு அப்புறம் வந்து நான் இப்போ வந்து பெஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னா இந்த வேர்ல்ட் ட்ரெண்டில் வந்து ஸ்க்ராட்ச் தெரியாத ஒரு டிஜே இருக்கவே கூடாது. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராட்சிங்க்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இப்போ எல்லாருமே ஒரு டர்ன் டேபிள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியப்போம். அந்த டர்ன் டேபிளே மினி வச்சராக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் Rev 1. Rev 1ல நீங்கள் பண்ணிங்கனாலே யூ வில் பி அ டர்ன் டேபிளிஸ்ட் ஃபீலிங் வந்துடும், நீங்களும் ஒரு டிஜே பக்காவாகிடுவீங்க. சூப்பர் Jayvant, வெரி நைஸ் சார். ஸோ Rev 1ல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்லேயே ஃப்ரீ ஒரு ஃபீச்சர் அப்கிரேடேஷன். அதாவது வந்து இட்ஸ் அ பீட்டா வெர்ஷன், ட்ரையல் வெர்ஷன் கால் ஸ்டெம்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து அதாவது ஆரம்பத்தில் நம்ம டிஜேங்கன்னா என்னன்னு கற்றுக்கிறச்ச நம்ம வந்து ஒரு ஐடியா நினச்சிருப்போம். ஸோ டிஜே எக்யூப்மெண்ட்டால் ஒரு விஷயம் பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஒரு ட்ராக் உள்ளே போட்டோன்னா அதை வந்து வோக்கஸ் தனியாக பிரிக்கலாம், பீட்ஸ் தனியாக பிரிக்கலாம், மெலடி தனியாக பிரிக்கலாம், கிட்டார் தனியாக பிரிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் முதல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறதே வந்து இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு ட்ராக் வந்து ஒரு ட்ராக் தான் மிக்ஸ் பண்ண முடியும், மிஞ்சி போனால் ஒரு அளவுக்கு தான் மேஷப் பண்ண முடியும்னு நினச்சிப்போம். ஆனால் அந்த ஒரு ட்ரீம் இப்போ உண்மையாயிடுச்சு. And that's a huge thing. வேறு லெவலில் ஒரு விஷயம். அது வந்து செராட்டோஸ் மட்டும் தான் இப்போ முடியும்.
and that's all. மற்ற சாஃப்ட்வேர் நான் குறை சொல்லலை. I have absolute respect for all the softwares. ஏன்னா எல்லா சாஃப்ட்வேரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சாஃப்ட்வேரும் ஒரு at one time நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போதைக்கு ட்ரெண்டிங் அண்ட் ஃபீச்சர்ஸில் இருக்கிறது வந்து Serato DJ Pro because of stems and other super great features. Okay, இப்போ moving on to the next mistake. Sticking to one genre, one style of music, one language of music கூட சொல்லிக்கலாம். Even though language doesn't mean it's a genre, but ஒரு பாலிவுட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற டிஜே, இல்லாட்டி டெக்னோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற டிஜே, இல்லாட்டி ஒன்லி ஹிப்ஹாப் மட்டும் ப்ளே பண்ணுற டிஜே, அந்த மாதிரி இருந்தால் இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் டாக்டர் ஜெபன். உங்கள் எல்லாருக்கும் வந்து இப்போ அனிருத் தெரியும், சந்தோஷ் நாராயண் தெரியும். இவங்க எல்லாரும் வந்து பேஸ் லைனில் வரும்போது ஒரு மியூசிக்கில் உள்ளே வந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து see how they are upgrading themselves. எல்லாருமே வந்து ஒரு தமிழ் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் இன் டெக்னோ, யூ கெட் இன் ஆஃப்ரோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they are mixing in. எல்லாம் எப்படின்னா லிசனிங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். இந்த உலகத்தில் மியூசிக்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். எல்லா லாங்குவேஜும் நமக்கு எந்த மொழியில் இருந்தாலும் நமக்கு அது புரியும். ஏன்னா பீட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் லிசனபிள். ஸோ நம்ம லிசன் பண்ண when you listen to a lot of music, you create music. When you have good song collection, worldwide song collection, world அந்த எல்லா ஈஜிப்ஷியன், அரேபியன் எல்லாமே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்தோடையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மிக்ஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் பாதி ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க. இன்னும் நீங்கள் ஏபிள்டன் அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுத்த சந்தோஷ் நாராயண், அடுத்த அனிருத் மாதிரி யூ ஹேவ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ வரைக்கும் அவங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் தரத்துக்கான ஒரே காரணம் என்னென்னா they listen to different kinds of music. அதை வந்து எடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா they are improvising it and we enjoy it. ஸோ அதை வந்து ஒரு டிஜேவாக இருந்தே நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே பழகணும்னா அடுத்து when you have to have a production career அது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் யூ வில் நோ அவங்க என்ன மாதிரியாக சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாட்டு கேட்க எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EQs மாறுறது எல்லாமே நமக்கு வந்து வில் ஸ்டார்ட் டு ஃபீல் இட். அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அப்போ என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ நியூவர் கைண்ட் ஆஃப் மியூசிக் விச் ஒரு ஆடியன்ஸ் வந்து லிசன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு யூனிக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொண்டு போகும். ஸோ ட்ரை டு மிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் லிசன் டு நிறைய ஆர்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க. டாப் ஆர்டிஸ்ட் உலகத்தில் யார் இருக்காங்க ஒரு கண்ட்ரியில் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட பாட்டை போய் கேளுங்க. ஸ்பாட்டிஃபை எவ்வளவோ இருக்குது பிளாட்ஃபார்ம்ஸ். அவங்கள்ட்ட போய் கேட்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஊரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன ப்ளே பண்ணுறாங்கன்றது தெரிய வரும். நிறைய ஷோஸில் வந்து நிறைய டிஜேஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜான்ரே உங்களுக்கு பிடிச்சது வந்து டெக்னோவாக இருந்தால் கூட மற்ற ஜான்ரே உள்ள டிஜேஸ், அது வந்து ஒரு பாலிவுட் டிஜே ஒரு ஷோக்கு போங்க, ஒரு ஹிப்ஹாப் டிஜே ஒரு ஷோக்கு போங்க, சம்டைம் கிளாசிக்கல் மியூசிக் கூட நீங்கள் டேக் டைம் அண்ட் கோ அண்ட் வாட்ச் சம் கிளாசிக்கல் மியூசிக் பர்ஃபார்மன்ஸஸ். இதில் நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன், நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ வி ஹேவ் டு கீப் அ மைண்ட் ஓப்பன், க்ரியேட்டிவாக ஓப்பனாக இருக்கணும், க்ளோஸாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிறேன் வந்து யூ ஷுட் பி அ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஒன் ஜான்ரா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தே சே ஐம் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹிப்ஹாப், பட் நான் இன்னி கூட சொல்லுவேன் they are the ones who say I'm a specialist in hip hop, that's my branding. பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழும் நான் போயிருக்கேன், பாலிவுடும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் வந்து I take Bruce Lee's principle, be like water my friend, you pour water in a jug, it takes the shape of a jug, you pour water in a bowl, it takes the shape of a bowl. So என்னை பொறுத்த வரைக்கும் I don't have one genre, one language. I'm just, for me it's art, music, scratching, DJing, everything. எல்லா டிஜேவும் இதே தான். ப்ரூஸ் லீயோட பிரின்சிபலை ஃபாலோ பண்ணோன்னா we can blend into any crowd. அதை வந்து பார்த்தீங்கன்னா we'll learn it and if we master it you can be a Bruce Lee in DJing. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா they have a shelf life, okay, with all due respects they have a shelf life. டாப் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட they have a span of 5 years 6 years. ஆனால் டிஜேஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லட்டுமா, ஷெல்ஃப் லைஃப் கிடையாது. if they implement the right thing they can be an artist, but if they are too much of an artist they will have a shelf life, they will have a particular expectation, இப்படி தான் இருக்கணும்னு. பட் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணலன்னா இவர் வந்து அன்பிரடிக்டபிள் பா, இவர் ஒரு நாள் இப்படி இருக்கார், ஒரு நாள் அப்படி இருக்கார், அப்படி பண்ணால் யூ கேன் பி அ டிஜே ஃபார் 20 30 40 50 60 இயர்ஸ்க்கு வரைக்கும் you can do a lot of work and a lot of shows. So the idea is to sustain in the industry. Okay guys, அடுத்த டிஜே மிஸ்டேக் வந்து ஓப்பனிங் செட். இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஓப்பனிங் டிஜே வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் இந்த மாதிரி, கேவ் நான் உங்களுக்காக நிறைய வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் டிஜேஸ் வந்து உங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி இந்த ட்ராக்ஸ் ப்ளே பண்ணாதீங்க, அந்த ட்ராக்ஸ் ப்ளே பண்ணாதீங்கன்னு நம்மக்கிட்ட சொன்னதே இல்லை.
கிளப் ப்ரொமோட்டர் மூலிமா, மேனேஜர் மூலிமா, இல்லாட்டி அங்கே இருக்க மெயின் ரெசிடென்ட் டிஜே மூலிமா நான் இந்த மாதிரி இல்லை நான் வந்து மெயின் செட் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ ஓப்பனிங் டிஜே வந்து இந்த ட்ராக் உதாரணத்துக்கு டோன்ட் ப்ளே ஷேப் ஆஃப் யூ, டோன்ட் ப்ளே டைகர்ஸ் ஏ மேக்கரினா, டோன்ட் ப்ளே லவ் மோர் பை டேவிட் கெட்டா, இந்த மாதிரி. ஏன்னா இந்த ட்ராக்லாம் வந்து மெயின் டிஜே ப்ளே பண்ணும். ஸோ ஓப்பனிங் டிஜே ஷுட் சேவ் இட் அப். பட் அந்த மாதிரி நான் சொன்னதில்லை. என்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு நான் வந்து எனக்கு அந்த டைமில் ஆனஸ்ட்லி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் if I were to tell an opening DJ not to do this and this, it will create an awkward vibe. And I didn't want to create an awkward vibe because I know that opening DJ one day will become a main act who could give me shows. So we will go one full circle. Because the junior DJs will become senior DJs one day. Junior DJs வந்து ஜூனியராகவே இருக்க மாட்டாங்க. So a lot of senior DJs make this mistake. Aதாவது they talk about this junior DJs this, junior DJs that. But as much as we have to respect our fellow equals in the industry, or even as seniors, we have to respect the junior DJs because they are the future. They will shape it. And soon, one day, they are the ones who will create big events and invite and host you. So if you are respectful, they'll remember. If you're disrespectful, they will remember. So that's the thing. And with that being said, with all due respect to opening DJs, opening act is an art form. And someone who got experienced that was our Dr. Scratch, and he got live feedback and great reviews from world top international DJ and champion DJ Hamma. So Dr. Scratch, please share your chat with Hamma. And அவர் வந்து என்னென்ன வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்தாரு, அது வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவரால் தான், இவர் வந்து கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஃபார் அ பிக்கர் பர்சன், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டிஜே ஸ்னேக்கோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஹம்மா இருந்தார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கூட்டுட்டு வந்தப்போ ஹீ கேவ் மீ அ பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் ஃபார் ஹிம். ஓப்பனிங்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கும் என்னன்னே தெரியாது. ஏன்னா வந்து யாருமே வந்து பார்த்தா ஓப்பனிங் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா நான் வந்து அவருக்கு ஓப்பனிங் செட்டு போகிறேன். அவர் வராரு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கார். ஸோ அவருக்கு நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னாச்சு, நான் ஓப்பனிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹீ கேம் டு மீ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு பிகினர் டிஜே இல்லை ஒரு ஓப்பனிங் டிஜே வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் டோன்ட் திங்க் தட் நம்ம தான் ஓப்பன் தானே பண்ணுறோம், என்ன பெரிய விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லைங்க. நம்ம ஓப்பனர் டிஜே வந்து எப்படி கம்பேர் பண்ணோன்னா ஒரு சோடா பாட்டில் மாதிரி. ஒரு சோடா பாட்டிலுக்கு நீங்கள் நார்மலாக வந்து அந்த பாட்டிலை குலுக்காமல் நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு பவரே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இதே வந்து நல்லா அந்த சோடா பாட்டிலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேக் பண்ண முடியுமோ அப்போ திறந்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அடிக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜேவோட ஒரு ஓப்பனிங்கோட வேலை என்னென்னா ஒரு சோடா பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணுறது. அந்த க்ரௌடை வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த க்ரௌட் வந்து என்னென்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராங்கன்னா எவ்வளோ பிரச்சனையோடு வருவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஒரு வீடு சண்டையாக இருக்கும், ஒரு அவுட் எமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து தே வாண்ட் டு டாக் அவுட் டு த பீப்புள். என்னென்னா ஒரு டைம் போக தான் ஒன்ஸ் தேர் கெட்டிங் இன்வால்வ் இன் டு த மியூசிக்னா தான் நம்ம வைபுக்கு வருவாங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம போடுற அந்த ஓப்பனிங் பண்ணுற மியூசிக்கே அவங்களுக்கு தலைவலி வந்து அவங்க அந்த கிளப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பனிங் டிஜேவாக நம்மளோட வேலை என்னென்னா ஒரு பொறுமையாக அங்கே உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நமக்கு உள்ளே இருக்கிற சோடா மாதிரி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஷேக் பண்ண உள்ளே வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிட்டே இருக்கும். அந்த டென்ஷனில் தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பெரிய லெஜண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா they'll ஓப்பன் த பாட்டில். ஸோ அந்த ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும், எப்படி ஓப்பன் பண்ணால் அந்த பாட்டில் எவ்வளோ தூரம் அடிக்கும்னு. ஸோ இதே நம்ம எந்த அளவு ஷேக் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்க வந்து திறக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி அ ஓப்பனர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா they'll என்ஜாய் இட் அண்ட் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா we have given them the chance to open the bottle which is fully loaded.
புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா என்ன ஆகும்னா பாதி அவங்க ஒரு பெரிய டிஜே வந்து ப்ளே பண்ணும் போது நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கும் போது க்ரௌட் இருக்காது. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு ஹிட் சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஹிட் சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லா சாங்ஸும் ப்ளே பண்ணுறதுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம டிஜேவாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் எப்படி தெரியும்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸை வந்து நீங்கள் எந்த அளவு பார்க்குறீங்க, அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த அளவு நீங்கள் அனலிசிஸ் பண்ணுறீங்க, உங்கள் மியூசிக்கால் அந்த ஆடியன்ஸ்க்கு யாருக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எழுந்து போகிறாங்களா, இல்லை ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே போகிறாங்களா நம்ம மியூசிக்னால, இல்லை நம்ம மியூசிக் கேட்டுட்டு நல்லா தலையாட்டிகிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. எப்போ நம்ம மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கேட்டுகிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காங்களோ அப்போ தான் வந்து நம்ம டைம் டேக் ஆக போகுது, டேக் ஆஃப் ஆக போகிறோன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், டவுன் டெம்போலேருந்து போங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டிங் ஓவர் பண்ணும் போது ஒரு நல்ல வைப்ரேஷன், ஜனங்க வந்து சீட்லேருந்து எழுந்து வெளியே வந்து வைப் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், ஒரு பெரிய டிஜே ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் ஓப்பனிங் வந்து நீங்கள் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் த ஓப்பனர்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி என்னென்னா அம்மா வந்து சொன்னது வந்து இந்த ஒரு டிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா டிஜேஸும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டக் ஆன் டு த ஒரே ஜானர் ஆஃப் மியூசிக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ப்ளே பண்ணியிருப்பார். 2 hours அவர் போட்ட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 சாங்ஸ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 100 சாங்ஸ்க்கு மேலே வந்து அந்த 2 hours வந்து வேகமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்ட் ஆன் சேஞ்சிங் இட். அது என்னென்னா அந்த 2 hours பண்ண அந்த ஒரு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனே ஆகலை, எவ்ரி ஒன் வேர் பவுன்சிங். ஸோ இது வந்து என்ன காரணம்னா செலெக்ஷன் ஆஃப் மியூசிக், செலெக்ஷன் ஆஃப் ஜானர்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு எந்த அளவு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோமோ அந்த அளவுக்கான இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் கம்மியான ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ முடித்த உடனே என்ன ஆகும்னா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கணும் ஒரு ஓப்பனிங் டிஜேவாக இருக்கும் போது. ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம நல்ல ஓப்பனிங் கொடுத்தோன்னா எங்கே போனாலும் உங்களை ஓப்பனிங் கூப்பிடுவாங்க, இவர் நல்லா நமக்கு ஓப்பன் பண்ணுறாருப்பா அப்படின்னு ஒரு பெரிய டிஜேவே நம்மளை கூப்பிட முடியும். ஸோ அந்த அளவு ஒரு ஓப்பனிங்ன்றது ஒரு பிகினர் டிஜேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், ஏனோ தானே நம்ம பண்ணக்கூடாது. அமேசிங் அமேசிங். ஸோ கைஸ், சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு அண்டர் 10 seconds 20 secondsக்குள்ள ஓப்பனிங் டிஜே வந்து இன்னத்தை ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆல்பம்ல 10 songs இருக்குன்னு வச்சுங்க. அதுல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சாங் வந்து சூப்பர் ஹிட், அதை வந்து விட்டுட்டு அதை வந்து மெயின் ஆக்டுக்கு விட்டுட்டு மீதி வந்து 9 songs வந்து அதில் செலக்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ தட் இஸ் மோர் சேஃப். என்னன்னா இப்போ நீங்கள் வால்யூம் லெவல்ஸ் ஓப்பனிங் டிஜேஸ் கம்மியாக வைக்கிறீங்கன்னா யாருக்கும் தெரிஞ்ச சாங்ஸை ப்ளே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க தெரிஞ்ச சாங்கை நல்ல சவுண்டோட கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஹாஃப் லெவலில் வச்சு ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆட வைக்கணும்னு நினச்சா கூட அதை ஆட வைக்க முடியாது. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் டெப்பு மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பீட்ஸ் அதெல்லாம் போட்டு அதில் மிக்சிங் பண்ணுங்க. ஸோ அதில் மிக்சிங் பண்ணாலே ஜனங்க உட்கார்ந்த இடத்துல வந்து they will start to nod their head accordingly. இது வந்து வால்யூம் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க, மெயின் ஆக்டோட ஒரு ஹாஃப் வால்யூம் லெவல் கம்மியாக வைப்பாங்க. ஏன்னா வந்து மெயின் ஆக்ட் வரைச்சு பூம் ஒரு இல்யூஷன் கிடைக்கும், ஒரு ஹை எனர்ஜி இல்யூஷன் கிடைக்கும். ஸோ வால்யூம் வந்து கம்மியாக இருக்கச்சு லோ எனர்ஜி, ஹையாக இருக்கச்சு எனர்ஜி ஹை ஆகும்ல. ஸோ அந்த இம்பாக்டும் க்ரௌடுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு வால்யூம் லெவலில் வந்து நிறைய வாட்டி கம்மியாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோக்கல்ஸ் போகிறதோட ஓப்பனிங் போகும்போது நல்லா பீட்ஸ் டிஃப்ரெண்ட் பீட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறது, ஹார்மோனிஸை மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைபு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வோக்கல்ஸ் இருக்கிற பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. மெலோடிஸில் இருந்து போயிட்டு நீங்கள் ஒரு பெரிய டிஜே கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க வால்யூம் ஏற்றும் போது அது வந்து ரொம்ப நல்லா சவுண்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா ஜனங்க அப்படியே வந்து தில் கம் அண்ட் ஓரியன்ட் டு த டிஜேஸ் அண்ட் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் ஓப்பனிங் நல்லா பண்ணீங்கன்னு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். அண்ட் thank you Dr. Jayvant and Dr. Scratch aka, and please follow Dr. Scratch on Instagram. Yes. And comment on his videos and check out his amazing content here and here. Yes, all right, okay, this is DJ Cave and Dr. Scratch signing out.